ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் நடந்திருக்கும். உங்களுக்கே தெரியும், ஒரு நெய்க்காகவா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவருக்கு வந்து என்னென்னா, எல்லாரும் இப்படி பேசிட்டாங்க, அந்த நேரத்தில் விஜய் பார்வதி பேசலையே அப்படின்ற ஒரு வருத்தம், சரிங்களா? ஆனால் அதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவரே ஓவர் ரியாக்ஷன் இருக்கும்போது ஹரோரா ஒரு பக்கம் ஏற்றி விட்றாங்க, ரூத்லெஸ் அது இதுன்ட்டு. திவ்யா ஒரு பக்கம் பொய்யான ஒரு கட்டுக்கதையை ஏற்றி விட்றாங்க, பிரஜன் ஒரு பக்கம், கானவனத்து ஒரு பக்கம், எல்லாமே வந்து சேர்ந்து ஏற்றி விட்டு எல்லாம் மண்டைகளை போட்டு குழப்பிக்கிட்டு படுத்துட்டு இருக்காப்புல. அப்போ வந்து விஜய் பார்வதி தனியாக போய் பேசுகிறாங்க. பேப் அப்படின்றாங்க, நீ அந்த மாதிரி சொல்லாத ப்ரோன்னு தயவு செஞ்சு சொல்லு, இனிமேல் இந்த மாதிரி கூப்பிடாத, எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திவ்யா கேட்ட கொஸ்டினை கேட்குறாரு, சபரி தானே உன் கண்ணில் வந்துட்டு அந்த மாதிரி அடித்தான், உனக்கு அதனால தான் அடிபட்டுச்சு, ஏன் வந்துட்டு அந்த ஆக்டிங் டாஸ்கில் நான் சொன்னேன்னு கேட்குறாரு. இவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம், அது ஒரு ஆக்டிங்கு, அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இது பண்ணி அவர்கிட்ட பேசுறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு அதை கேட்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு மேலே வந்து ஏமாறதுக்கு விரும்பலை, நான் வந்துட்டு முன்னை விட ரூத்லெஸ்ஸான ஆள், ஆனால் நீ நினச்சிட்டு நீ தான் வந்து ரூத்லெஸ்ஸான ஆள் அப்படின்னு. உங்ககிட்ட வந்து நான் ரியல் கம்பெனினா காட்டலை, சரியா? காட்டினேன்னா நீ தாங்க மாட்டேன், உனக்கு வந்துட்டு என்னை பற்றி தெரியாது அப்படின்னும் போது விஜய் பார்வதி, ஆனால் நான் உங்ககிட்ட ரியலாக தான் இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்ப கம்பெனி என்ன சொல்கிறாரு, இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை விட்டு உனக்காக வந்து அடிப்பட்ட போது அழுதம் பார்த்தியா, அது வந்து ரொம்ப பெரிய தப்பு, எனக்கு ஃபேமிலி இருக்குது, சரியா? எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான், மற்றபடி யாருமே எனக்கு கிடையாது, நான் ஒரு அனாதை மாதிரி. ஆனால் உனக்கு வந்துட்டு நிறைய சொத்து இருக்குது, நீ நல்லா ஒரு வெல்வெஸ்டான ஆள், அதனால் என்னை வந்து நீ விட்டுரு அப்படின்போது அவங்க விஜய் பார்வதி, இல்லைப்பா நான் புரிஞ்சுக்கோ, நான் வந்து அந்த மாதிரி பண்ணல, என்னன்றது என்னோடய சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் கனியும் ரம்யாவும் இருக்காங்க. நான் இப்போ சப்போஸ் உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன்னா அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நான் அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னா அவர் இது பண்ணிடுறாரு. கடைசியாக இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறார், ஓப்பனாக நான் அவன் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோ, எந்த பொண்ணுமே என் கூட வாழ முடியாதுன்ட்டார். ஏன்னா என்கிட்ட அது செட் ஆகாது, அதேமாதிரி நீ முதல்ல என்கிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறது வேஸ்ட், அதேமாதிரி நான் ஒன்றும் மொக்க கிடையாது, சரியா? நான் ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, அவங்க முன்னாடி நீ வந்து அசிங்கப்படுத்தினதுக்கு அப்படின் மாதிரி லாஸ்ட்டாக அவங்க சொல்லிடுறாங்க விஜய் பார்வதி. ஏன்னா நீ எனக்காக இருந்தப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து, நீ சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, நீ அதை புரிஞ்சுப்போ நினச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே அது கான்வர்சேஷன் அப்படியே முடியுது. பட் எனக்கு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு கேமை கொடுத்துட்ருக்கும்போது இது தேவையில்லாத ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து அப்படி ஏற்றி வராங்க பாருங்க, அதாவது விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இருக்கவங்களாம், அது ரொம்ப ரொம்ப தவறு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.